வணக்கம். பை த பீப்பிள் அப்படிங்கிற ஒரு வலைவலி சார்பாக ஒரு விவாத நிகழ்வு நடைபெற்றுச்சு. அந்த விவாத நிகழ்வில் அதிமுகவின் சார்பாக கல்யாண சுந்தரம், திமுகவின் சார்பாக சூர்யா வெற்றி கொண்டார், நாம் தமிழ் கட்சி சார்பாக நான் பங்கேற்ற தம்பி அருள்மொழிவர்மன் நெறியாளுக பண்ணாரு. அதுல முதல் சுற்றுல கல்யாண சுந்தரம் பேசுறப்ப திமுக ஆட்சி நடக்கக்கூடிய அவலங்கள், குறிப்பா பாலியல் வன்கொடுமைகள், அது எல்லாத்தையும் எடுத்துரைச்சாரு. அது நடைபெற்ற முறைகேடுகளை அதிகார வர்க்கம் எப்படி குற்றவாளிகளுக்கு துணை போச்சுங்கிறத எடுத்துரைச்சார். ஏன் சுற்றுல நான் பேசுறப்ப அண்ணன் கல்யாணசுந்தரம் இவ்வாறு பேசினாங்க, இந்த முறைகேட்டை சொன்னாங்க, இந்த கொடுமைகளை சொன்னாங்க, நான் உள்ளபடியே வரவேற்கிறேன், எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அதிமுக பொள்ளாச்சி பாலியல் கொடுமையின் போது என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற கேள்வியை வச்சேன். அண்ணா பல்கலை வளாகத்துக்கு நடந்த அந்த பாலியல் கொடுமையில அதிகார பின்புலம் இருக்கு, அமைச்சருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு கல்யாணசுந்தரம் சொல்றாரு. நானும் அதை சொல்றேன். அதே சமயத்துல பொள்ளாச்சி பாலியல் கொடுமையில என்ன நடந்துச்சு, அன்னைக்கு யாருக்குமே தொடர்பு இல்லையா, அதிகார வர்க்கம் துணை போகலையா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சேன். அந்த கேள்வியை கேட்ட உடனே கொந்தளிச்சு போய் அப்படியே வன்மத்தை, காழ்ப்புணர்ச்சியை அப்படியே கட்டிட்டாப்புல யாரு, கல்யாண சுந்தரம். இவ்வளவு நாட்களாக திமுக மேடைகள்ல பேசின அவதூறுகளை, திமுக கொட்டின வன்மத்தை அவன் வாந்தி எடுத்தத பூரா திரும்ப இவர் முழுகின மாதிரி இவர் வாந்தி எடுத்துட்டாப்புல. சரி, இந்த பொள்ளாச்சி பாலியல் கொடுமையில அதிமுகவுக்கு எந்த தொடர்பும் இல்லை, நாங்க குற்றவாளிகளை காப்பாத்தல, நாங்க முழுக்க அன்னைக்கு நீதி கிடைக்க துணைனோம் அப்படிங்கிறாப்புல. அதோட உண்மை நிலை என்ன? நான் அந்த விவாதங்களே பதிவு பண்ணேன். 2019 காலகட்டத்தில் இந்த பொள்ளாச்சி பாலியல் கொடுமைகள் நடக்குது. அது தொடர்புடைய ஆள் பார் நாகராஜன் ஒரு ஆள். அன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண், இந்த பாலியல் கொடுமையில பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண்ணோட அண்ணனை போய் இந்த பார் நாகராஜன் தாக்குறான். எப்ப தாக்குறான்? 2019 பிப்ரவரி 26 அவன் கட்சி விட்டு எப்ப நீக்கப்படுறான்? 20 நாள் கழிச்சு, ஏறக்குறைய மார்ச் 11. அதே போல பொள்ளாச்சி பாலியல் கொடுமையில் தொடர்புடைய ஆள் அருளானந்தம் அப்படிங்கிற ஒருத்தன். அவன் பேர் 2019 அடிபடுது. அவன் கட்சி விட்டு நீக்கப்படுறது 2 ஆண்டு கழிச்சு 2021. அப்ப அன்னைக்கு இது மட்டும் இல்ல, இதை அந்த மேல எடுத்துரைச்சோன்னா இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அப்படிலாம் நாங்க பண்ணல, நாங்க குற்றவாளிகளை காப்பாத்தல, நாங்க உடனடியா சிபிஐக்கு மாத்திட்டோம் அப்படின்னு மலுப்பினாப்புல. அந்த மேடையில அதை பேசுவதற்கான வாய்ப்பு அமையல. ஏன்னா கடைசியா அவர் தான் பேசினாப்புல. அதுக்கு பிறகு எனக்கு சுற்று இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆனா உண்மையான நிலைமை என்னன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தல் மார்ச் 10 அறிவிக்கப்படுது. எப்ப? மார்ச் 10 அறிவிக்கப்படுது. அறிவிக்கப்பட்ட பிறகு மார்ச் 12 இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகளை ஒட்டுமொத்தமா மத்திய புலனாய்வுத்துறைக்கு, சிபிஐக்கு கைமாற்றி வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா தேர்தல் களத்தை எதிரொலிச்சிரும், வாக்களை பாதிச்சிரும் அப்படின்னு உடனடியாக கைமாற்றி வர்றாரு. கைமாற்றி விட்டு 12 கைமாற்றி வர்றாரு. 14 தான் அரசாணை போடப்படுது. அப்படி போடப்பட்டும் கூட இந்த வழக்கை அப்ப விசாரிச்சது முதல்ல சிபிஐ இல்ல, சிபிசிஐடி. அப்ப சிபிசிஐடி விசாரிச்ச உடனே நீதிமன்றம் மார்ச் 21 கேட்குது, சிபிஐக்கு கைமாற்றி விட்ட பிறகும் ஏன் சிபிசிஐடி விசாரிக்குது அப்படின்னு கேட்குது. அது மட்டும் இல்லாம உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, பாதிக்கப்பட்ட இந்த பாலியல் வன்கொடுமை போன்ற வழக்குகள்ல பாதிக்கப்பட்டாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களோட விவரங்களை ரகசியமா வைக்கணும். ஆனா அன்னைக்கு அரசாணையில பாதிக்கப்பட்ட பெண்ணோட விவரத்தை சொன்னாங்க, பேரை சொன்னாங்க. காவல்துறை அதிகாரி செய்தியாளர் சந்திப்புல அதையே சொன்னார். இதை நீதிமன்றம் கண்டிச்சு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. பொள்ளாச்சி பாலியல் கொடுமையில முழுக்க அதை காப்பாத்த, யார குற்றவாளிகளை காப்பாத்த எப்படியெல்லாம் அதிமுக துணை போச்சுங்கிறது என்பதற்கான ஒரு மேலோட்டமான செய்திகள் தான் இது. ஆனா ஊர்லயே யாரும் யோக்கியவான் கிடையாது, நாங்க தான் யோக்கியவான், அது யோக்கியமான கட்சி அதிமுக அப்படின்னு கம்பு சுத்துறாப்புல நம்ம கல்யாணம். அதுவும் பச்சை போய் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல சம்மந்தமே இல்லை அவங்களுக்கு. நடந்துச்சான், துப்பாக்கி சூட் நடந்த உடனே நடந்துச்சான், இதை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆணையம் போட்டாராம். நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாத வச்சுக்குவோம், ஒரு வாரத்துக்கு நடந்துச்சு. நடந்த பிறகு கொலை வழக்கு போடாம எதுக்கு ஆணையம் போட்ட? கொலை வழக்கு போட்டு யாரு குற்றவாளியோ அவனை கண்டுபிடிச்சு உள்ள போட வேண்டியதானே. அது கூட அங்க கஷ்டம் இல்லையே, எவன் சுட்டான்னு ஊருக்கே தெரியும், காட்சி இருக்கு, காட்சி பதிவு இருக்குது. ஆனா அதை செய்யாம ஏன் ஆணையம் போட்டாரு? ஏன்னா ஆணையம் போட்டது காலம் கடத்துவதற்கு. மே 21, 2018 துப்பாக்கி சூடு. என்ன சொல்றாரு? தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார் எடப்பாடியா. சரி, அப்படியே வச்சுக்கோ.
மே 22ஆம் தேதி, 21 மட்டும் இல்ல 22ஆம் தேதியும் அடுத்த நாள் துப்பாக்கி சூடு. அன்னைக்கு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். அப்ப 2வது நாள் தொலைக்காட்சியை பார்த்தா செஞ்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி. அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அங்க கலேபுரம், அங்க 140 தடை உத்தரவு, கலவரம், அங்க ஒரு வன்முறை சூழல், அங்க துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. அந்த இடத்துல இருந்து 7-8 கிலோமீட்டருக்கு அப்பால தூத்துக்குடியில திரேசபுரம்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க 140 தடை உத்தரவு இல்ல, போராட்டம் இல்ல, போர்க்கள சூழல் இல்ல, வன்முறை இல்ல, கலவரம் இல்ல. ஆனா அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு ஜான்சின்னு ஒரு அம்மா கொலை செய்யப்பட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க போராட்ட காலத்துக்கு வரல, ஆனா இதுக்கு முன்பு முனைப்போடு இருந்தாங்க. அவ தேடி கண்டறிஞ்சு காவல்துறை திட்டமிட்டு கொலை பண்ணது. சரி, இப்படி வச்சுக்கோமே, எடப்பாடி பழனிசாமி துப்பாக்கி சூடு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோம். அப்ப இது எல்லாம் நடைபெற்று முடிஞ்ச பிறகு தூத்துக்குடி அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள்ல இளைஞர்கள் எல்லாம் தேடி கண்டறிஞ்சு காவல்துறை வேட்டையாடி கைது பண்ணி கொண்ட வச்சு சித்திரவதை பண்ணாங்களே, அதுவும் எடப்பாடி பழனிசாமி தெரியாதா? என்னென்ன உருட்டு! நம்ம அப்படி கேட்டுட்டோமா, கேட்ட உடனே பதில் சொல்ல முடியாம சம்பந்தமே இல்லாம வன்மத்தை கக்கறாப்புல ஒரு 5-6 நிமிஷத்துக்கு கிருஷ்ணகிரில ஒரு பள்ளிக்கூடத்துல பாலியல் கூட நடந்துச்சு. அது தொடர்புடைய ஆள் நாம் தமிழர் கட்சிக்காரங்கிறாப்புல. அவன் நாம் தமிழர் கட்சி தொடர்புடைய வந்தான். அவன் குற்றத்தில் ஈடுபட்டான்னு தெரிஞ்ச உடனே காப்பாத்தல, துணை போகல, அவனை அப்போதே கட்சியை விட்டு நீக்கியாச்சு. ஆனா நீங்க குற்றவாளி என்று தெரிஞ்சும் குற்றவாளிகளை காப்பாற்ற அதிமுக தொடர்ந்துச்சு. அப்புறம் தாது மணல் கொள்ளைங்கிற எந்த மணக்கொள்ளை நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சிச்சு? எந்த மணக்கொள்ளைய? நாங்க மணக்கொள்ளைய, கனிமூல கொள்ளைய எதிர்த்தாலும் நிக்கிறோம். நீங்க தானே 10 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தீங்க. 10 ஆண்டு காலத்துல புடுங்காம என்ன பண்ணிருந்தீங்க 10 ஆண்டு காலத்துல? அப்புறம் சொல்றாப்புல துணை முதலமைச்சர் என்னமோ சொல்லி வச்சிருக்காப்புல, அறத்துக்கு புறம்பாக விஜய்க்கு துணை முதலமைச்சர் நாங்க தரோம்னு சொன்னோமா. முழுசாவது பார்த்து தொலையணும், முழுசாவும் பார்த்து தொலையது இல்லை. ஒரு நிகழ்ச்சியை கேட்கறாங்க அண்ணன் சீமானட்ட, திரைத்துறை சார்ந்த ஒவ்வொருத்தர் படத்தை காட்டி ஒவ்வொருத்தருக்கும் என்ன அமைச்சர் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க. சிவகார்த்தியம் படத்தை காமிக்கிறாங்க, தனுஷ் படத்தை காமிக்கிறாங்க, அஜித் படத்தை காமிக்கிறாங்க, விஜய் படத்தை காமிக்கிறாங்க. விஜய் படத்தை காமிக்கிறப்ப நான் துணை முதலமைச்சர் பொறுப்பு தருவேன் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்றாங்க. அது ஒரு நையாண்டி நிகழ்ச்சி. ஆனா அதை எடுத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி போய் நின்னுச்சு என்பது போல காட்டுறது. இந்த கரூர்ல மரணம் நிகழ்ந்துட்ட பிறகு விஜய் பேச முடியாம நெருக்கடியில் இருக்கிறாப்புல. அந்த நெருக்கடி சூழலை பயன்படுத்தி கொண்டு பாத்தீங்களா, கூட்டத்தில் கொடியை காட்டிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு சொல்லி 41 பிணத்தை மீது கூட்டணி அமைக்க துடித்தது எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு அந்த சமயத்துல தொலைக்காட்சி விவாதங்கள்ல தாவேக்காவை சார்ந்த ஆட்கள் பங்கெடுக்க தயங்கிய போது விஜய் எந்த தப்பும் பண்ணல. ஒருவேளை அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி வந்தாலோ குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னாடி வந்தாலோ அவர் குற்றவாளி, அவர் எந்த குற்றமும் பண்ணல, அவர் அப்படி கட்டவர்னு வரைந்து கட்டி கொண்டு மனசாட்சியை விட்டு பேசியவர் இந்த கல்யாண சுந்தரம். அன்னைக்கு அதிமுக பேசிச்சு எந்த தவறும் பண்ணல விஜய்ட்டு. இப்ப திடீர்னு பார்த்தா விஜயும் ஒரு குற்றவாளிங்கிறாங்க. அப்ப கரூர் மரணத்தின் போது விஜய் குறை சொல்லாத நீங்க நடந்து 6 மாதம் கழிச்சு ஏன் குறை சொல்றீங்க? ஏன்னா கூட்டணிக்கு வருவாரு அப்படின்னு ஒரு அனுமானம். இப்ப கூட்டணிக்கு வரவே மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. உடனே நீங்களும் ஒரு குற்றவாளி அப்படின்னு விஜய் நோக்கி கை நீட்டுறது. இதை போல ஒரு மானங்கட்ட பொழப்பு தேவைய? தூத்துக்குள்ள 13 பேரை துடிக்க படுகொலை பண்ண ஒரு கட்சி அதிமுக. அந்த கட்சிக்கு கண்முன்னே 41 பேர் செத்து போனா அதை சாவா தெரியுமா? அவங்களுக்கு ஒரு செய்தி, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த 41 பிணத்தின் மேல ஒரு கேவலம் கிட்ட கூட்டணி அமைக்க வேலை பார்த்தது அதிமுக. அந்த அதிமுக முட்டு கொடுக்க கல்யாண சுந்தரம் அதுவும் அப்படியே ஆவேசமா பேசுவாப்புல. பார்க்கறவனுக்கு நியாயமா பேசுறாரு போல இருக்கு, அரைச்சிட்டம் போல இருக்குன்னு நினைப்பான். வெறும் சிற்றம் தான், அரைச்சிட்டம்லாம் இல்லை. அறமே இல்லாத ஆள்கிட்ட எப்படி அரைச்சிட்டம் வரும்? வெறும் சிற்றம் தான். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல தொடர்பு இல்லையா, பொள்ளாச்சி பாலியல் கொடுமையில் அவங்க தொடர்பு இல்லையா, அதே போல கரூர் மரணத்தின் போது எந்த அரசியலும் பண்ணலையா. ஒரு அப்பழுக்கற்ற இயக்கம், தூய இயக்கம் எடப்பாடி பழனிசாமி. அதான் நான் சீமானந்த நோக்கி 1000 குறை வன்மத்தை கக்கிருக்கிறாப்புல. விக்னேஷோட தாயாரை பார்ப்பீங்களான்னு கேட்கிறாப்புல. விக்னேஷோட தாயாரை பார்க்க நாங்க தயார், அந்தமா பார்ப்பாங்களா? அவங்கள பார்த்தா கூலி குறுக்கி போய் நிக்க போறது அவங்க தான், நாங்க இல்லை. விக்னேஷ் தான் சாவுக்கு பிறகு கட்சி 10 லட்சம் நிதி தரும் அவன் தெரிஞ்சிருந்தா விக்னேஷ் எழுதி வச்சிருப்பான், 1 ரூபா கூட என் குடும்பத்தை தரக்கூடாதுன்ட்டு. அந்த அம்மா என்ன நினைச்சிச்சுன்னா, கோடியா வெளிநாட்டிலே பணம் வந்துச்சு, அந்த பணத்தை போல பதுக்கி வச்சுட்டாங்க, பதுக்கி வச்சுட்டு நமக்கு 10 லட்சம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு நினைச்சிருச்சு. ஆனா 10 லட்சம் கொடுத்தோம், 10 லட்சத்தை
விக்னேஷ் நினைவந்தல் கூட்டத்துல பொதுக்கூட்ட மேடையில கொடுக்கல, வீட்டுல போய் அண்ணன் சீமான் கொடுத்தார். 10 லட்சம் காசு அன்னைக்கு 10 லட்சம் திரட்டலாம் முடிவுன்றப்ப 3 லட்சம் தான் காசு வருது. அங்கங்க கடனை வாங்கி அப்படி இப்படின்னு பரட்டி 10 லட்சம் கொடுத்தோம். இது எல்லாமே கல்யாண சுந்தரத்துக்கு தெரியும். தெரிஞ்சதும் கூட விக்னேஷ் அம்மாவை பார்க்க முடியுமான்னு எவ்வளவு கேவலப்பட்ட பழப்பு இல்லை இது கல்யாண சுந்தரத்துக்கு. இப்ப நீங்க எவ்வளவு கேட்கறீங்களே, எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்களா, சசிகலா அம்மையார் தேர்ந்தெடுத்தாங்களா? எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து தவழ்ந்ததை நாடறியும் உலகறியும். அந்த சசிகலா அம்மையாரை சந்திக்க உங்க எடப்பாடியாருக்கு துணிவு இருக்கா, திராணி இருக்கா? அதை பத்தி பேசலாமா? காலில் விழுந்து பதவி பெற்ற ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி தான். அப்படி யார் மூலமா பதவி பெற்றாரோ அவருக்கே துரோகம் பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமி தான். அந்த எடப்பாடி பழனிசாமியை தலைமையேற்றுக்கிட்டு கூச்சம் இல்லாம யோகே சிகாமணி மாதிரி கல்யாண சுந்தரம் பேசலாமா? விவாதங்களை பூரா பேசுறப்ப ஜாடமடையா சொல்றது திமுக அதிமுக வாக்கு காசு கொடுக்குது அப்படின்னு சொன்னா உடனே ஒரு சில கட்சிகள் காசை வாங்கி கொண்டு தேர்தலை போட்டி போடுது. நீங்க வாங்கியிருப்பீங்க, கல்யாணம் நீங்க வாங்கியிருப்பீங்க. 2016 சிங்கானூர்ல போட்டி போட்டீங்க, 2019 கோயம்புத்தூர்ல போட்டி போட்டீங்க. அப்ப யார்கிட்ட வாங்கினீங்க? வேலுமணிக்கிட்டே தங்கமணிக்கிட்டயா? யார்கிட்ட வாங்கினீங்க? நீங்க வாங்கிட்டு தான் போட்டி போட்டீங்களா? காசு வாங்குறது யாரு காசு வாங்கினா? அதிமுக நீங்க சேர்றப்ப மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மனசாட்சி உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது அதிமுக சேர்றப்ப கல்யாணசுவரம் வந்து பரிசுத்தமானவரா, நான் வந்து அண்ணாவோட கோட்பாடு பிடிச்சு போய், எம்ஜிஆரோட செல்வாடு அன்றைய கால செல்வாடு பிடிச்சு போய், அன்றைய கால ஆட்சி நிர்வாகம் பிடிச்சு போய், ஜெயலலிதாமையோட அணுகுமுறை பிடிச்சு போய், எடப்பாடி பழனிசாமியோட ஆளுமைத்தனம் பிடிச்சு போய் நான் சேரன் சந்தாரா? திமுகவோட உதயநிதி ஸ்டாலின் இதே கல்யாணசுவரம் போய் பார்த்தாரு. உதயநிதி ஸ்டாலின் அங்க பார்த்து அங்க பேரம் பேசி, பாஜக தரப்புல பேரம் பேசி, பாஜக போனா ரொம்ப டேமேஜ் ஆயிரும், திமுக போனா ரொம்ப டேமேஜ் ஆயிரும். சரி, அதிமுக போகலாம். அதிமுக போறப்ப சும்மா போனீங்களா? எத்தனை லட்சம் வாங்கிட்டு போனீங்க? காசை வாங்கிட்டு அதிமுக போய் சேர்ந்தது நீங்க. காசு வாங்கிக்கணுங்கிற அவசியங்கள் கிடையாது. 2 கோடி மாநாடு நடத்தோம்னா 1 கோடி பணம், அதுல 1 கோடி பணம் வந்து மக்கள் கொடுத்தது. மக்கள் திரள்ளியில மட்டுமே கொடுத்தான். அங்கங்க காசை வாங்கி கடனை உடனே வாங்கி அப்படி நடத்த மாநாடு. அதிமுக மாதிரியா? திமுக மாதிரியா? 3 லட்சம் வாடகை வீட்டில் தங்கியிருக்காரு சீமான். நீங்க தான் வந்து கட்டுறீங்களா? நீங்க கட்சிக்குள்ள என்னென்ன பண்ணீங்கன்னு பேசலாமா? கோயம்புத்தூர்ல கட்சி வலிமையா தான் இருக்குது. நீங்க போறப்பதான் கட்சியை நாசம் பண்ணிட்டு போனீங்க. உங்களோட தன்முனைப்ப நீங்க என்ன பண்ணீங்க, வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ணீங்க, எல்லாத்தையும் பேசலாமா? கொங்கு தமிழ் ஒரு அழகு தமிழ். அந்த கொங்கு தமிழ்ல நீங்க பேசிட்டீங்கன்னா நீங்க பேசுறதுலாம் உண்மையாடுமா? எல்லாத்தையும் பேச வேண்டாம், கடந்து போகும் நினைக்கிறோம். ராஜீவ் காந்தியோட பேச முடியல, நேரில் பார்த்தா பேச முடியல, கடந்து போறோம். குறைந்தபட்சம் கல்யாண சுத்தத்தை நேரில் பார்க்குறப்ப ஒரு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் அதிமுக ஆயிட்டாரு, நம்ம நாம் தமிழர் கட்சியா இருந்துக்கிட்டு நம்ம பேசுவதற்கான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஒரு வன்மத்தை, ஒரு கேவலங்கட்ட கீழ்த்தரமான முகத்தை வந்து காட்டிட்டார். எல்லாம் பச்சை பொய், தத்துவார்த்த தெளிவில்லையா யாரு? நாம் தமிழர் கட்சிக்கான சீமானுக்கு. எடப்பாடி பழனிசாமி அரசியல்ல ஞான சூனியம், ஒரு இளவும் தெரியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சி பேர்ல திராவிடம்னா என்னன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி தெரியல அவருக்கு. அண்ணா சிலையை தந்து வச்சுட்டு எம்ஜிஆர்ங்கிறாரு. அப்படிப்பட்ட ஆளு, அப்படிப்பட்ட பேர் வழி. கம்பராமாயணம் தந்த சேக்கிலார்னார், அப்படிப்பட்ட ஆளு. ஒரு ஒரு காணொலி பதிவு, நிறைய புத்தகங்கள் கொடுக்குறாங்க, நான் புத்தகம் படிப்பேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நிறைய கருத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறாப்புல. என்ன புத்தகம் படிச்சீங்க அப்படின்னா அப்படி கையை நீட்டிட்டு அதை யோசிக்கிறாப்புல வரவே இல்லை. படிச்சாதானே வர்றதுக்கு. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவரை ஏற்றுக்கொண்டு இவர் யோகே சிகாமணி பேசுறார். எவ்வளவு வன்மம்! எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைவனுக்கான தகுதி இருக்கா? 1000 அமாவாசைக்கு சமம் எடப்பாடி பழனிசாமி. அந்த அமாவாசை தலைமையேற்றுக்கிட்டு இவர் சொல்றார் இவர் பரிசுத்தமானவரா. அதாவது என்ன சொல்றது, காலம் எல்லாரையும் வந்து அடையாளம் காட்டும், அதே போல அடையாளம் காட்டிடுச்சு. இப்போ என்ன வேலை பார்க்குறாங்கன்ட்டு அதில் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஜெகபர்வடியை வந்து கனிமோட கொள்ளையில் இறந்து போனான்னு சொன்னால் ஜெகபர்வடி வந்து அதிமுக காரர் அப்படின்னு. சரி, கனிமோட கொள்ளையை கண்டிச்சு நாடு முழுக்க அதிமுக நடத்திய போராட்டம் எத்தனை? சகாய ஐயா இருக்காருல, சகாய ஐயா, அவர் மதுரை மாவட்ட ஆட்சியாக இருக்கிறப்ப ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இங்கே கனிமோட கொள்ளை நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒப்படைச்சார். அவர் ஒப்படைச்சதுக்காக ஐயா சகாயம் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் பணியை விட்டு தூக்கி அடிக்கப்பட்டார். நீதிமன்றம் தலையிட்டு
மதுரையில வந்து கனிமவள கொள்ளையை கண்டறிவதற்கு ஒரு குழு போட்டு தலைவரா வந்து சகாயத்தை போட்டுச்சு. அந்த சகாயம் போய் அங்க ஆய்வு பண்றப்ப கனிமவள கொள்ளையை கண்டறிவதற்கு வந்து நரவழி கொடுக்கப்பட்டது தெரியுது. சுடுகாட்டுல போய் ஆய்வு பண்றாரு. சுடுகாட்டுல ஆய்வு பண்றப்ப ஒத்துழைப்பு இல்ல. சுடுகாட்டுல ராத்திரி முழுக்க படுத்து கிடந்துட்டு எனக்கு சுடுகாட்டுல பயமா இல்ல, சுதந்திரம் நாட்டெல்லாம் பயமா இருக்குன்னு எப்ப அதிமுக ஆட்சியில. அந்த அதிமுக ஆட்சி யோக்கியமான ஆட்சி. அதுக்கு முட்டு கொடுக்க இந்த கேவலமான பொழப்பு. இதுக்கு முன்னுக்கு பின்ன அங்க ஒட்டி இங்க கொட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு வன்மத்தை கட்சி ஒரு பரிசுத்தமான கட்சி. நாங்க வந்து குற்றவாளிகள். காலம் எல்லாரையும் வந்து அடையாளப்படுத்துது, அடையாளம் காட்டுது, யார் யார் எப்படி அப்படின்னு முகத்திரைகளை வந்து கிழிச்சு தொங்க விடுது. அதே போல கல்யாண சுந்தரத்தோட முகத்திரையை கிழிச்சு தொங்க விட்டுருக்கு. ஏன்னா கல்யாண சுந்தரம் வந்து நாம் தமிழர் கட்சி மீதான வன்மத்தை கொஞ்சம் தாமதமாக காட்டியிருக்காரு. ஏன்னா ராஜீவ்காந்திக்கு காட்டுவதற்கான இடம் இருந்துச்சு திமுகவில், கல்யாண சுந்தரத்துக்கு காட்டுவதற்கான இடம் இல்லை. இப்போ இடம் கிடைச்சி காட்டிட்டாப்புல. மற்றபடி கல்யாண சுந்தரத்துக்கும் ராஜீவ்காந்திக்கும் பெரிய மாறுபாடுலாம் இல்லை. ரெண்டுமே தமிழ் தேசிய அரசியல் எழுச்சிக்கு கொண்டது மாபெரும் துரோகம். அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வெளியேறினவன், நாம் தமிழர் கட்சி நீக்கப்பட்டவன் எவனும் போய் திமுகவில் அதிமுக சேர மாட்டேன். அவன் தமிழ் தேசிய அமைப்பு கட்டுவான். மறுமலர்ச்சி நாம் தமிழ் ஆரம்பிச்சாங்க, இல்ல வாழ்வுரிமை கட்சியில போய் சேருவான், இல்ல திரும்ப தலைமையேற்றுக்கிட்டு போவான். எந்த காலத்தையும் திமுக அதிமுக சேர்ந்ததில்லை. அவன் வெட்கப்படுவான், நாணப்படுவான், கூச்சப்படுவான். கூச்சம் இல்லாது முதல் முறையாக திராவிட கட்சியில போய் சேர்ந்தது கல்யாண சுந்தரம். தன்னை அடமானம் வைத்து தன்னை விற்று போய் கட்சி சேர்ந்தார். அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சி இருக்கிறப்போ தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுறப்ப நான் பெற்றெடுத்த பிள்ளை மேல சத்தியம் பண்றேன். அது தேவையில்லை சார், பிள்ளை மேல சத்தியம் எல்லாம் தேவையில்லை. ஆனா அவர் பண்ணுவார், பெற்றெடுத்த பிள்ளை மேல சத்தியம் பண்றேன், ₹1 காசு கொடுக்கப்படல அப்படின்னார். இன்னைக்கு அதே போல சத்தியம் பண்ணட்டுமே. அதே போல நீ குடும்பத்து மேல கூட சத்தியம் பண்ண வேண்டாம், சத்தியம் பண்ணுங்க, பொதுவாக சத்தியம் பண்ணுங்க. அதிமுக ₹1 காசு தரல, நீங்க நம்புற கடவுள் மேல சத்தியம் பண்ணுங்க. வாய்ப்பு இருக்க பொழப்புக்கு. அதுலயும் பரம்பரை அதிமுக பூரா, பரம்பரை திமுக பூரா சும்மா இருக்கான். அவனுக்கு ஒரு அளவுக்கு மேல பேச முடியல. இதெல்லாம் மனசாட்சிக்கு உட்பட்டு இதை பேச வேண்டாம்னு கூட கடந்து போறேன். இந்த பஞ்சத்துக்கு போனவங்க இருக்காங்க பாருங்க, திமுகவுக்கு அதிமுகவுக்கு, இவங்க கூவல் தான் ஓவரா இருக்குது.